நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசு சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க பாருங்க. அதுல ரொம்ப சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அதுல பிளவுபட்டது, அதிமுக ஏன் பிளவுபட்டதுன்னு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளவுபட்டது? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து அவர்கள் இருவரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. இதை அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள 2 குடும்பம் சேர்ந்து மீண்டும் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி நடந்தது. அதிமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து பலர் ஏன் வெளியே வந்தாங்க? ஏனால் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார்கள். திமுகவும் அதிமுக ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த முயற்சியில் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்தது. அதை பிடிக்காமல் வெளியே வருபவர்களை, அதை பிடிக்காமல் வெளியே வரவங்க மீது நீங்க என்ன களங்கம் சுமத்தினாலும் இதுதான் நடந்த உண்மையில. இந்த உண்மையை எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணியிலிருந்து வெளியே வந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதிமுக இருந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், திமுக கூட்டணியிலிருந்து வந்து வெளியே வந்தவனும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த முயற்சி தான் இது எல்லாத்துக்குமான அடித்தளம். சோ இப்படி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள நடக்கும் தலைவர்கள் மத்தியில் எப்படி அவர்களை நம்பி அங்க இருக்கிற தொண்டர்களும் அங்க இருக்கிற எம்எல்ஏக்களும் எப்படி பயணிப்பார்கள்? இப்ப நீங்களே இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில சேரணும்னா திரு எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் நம்பியே சேருவீங்களா? இவர்கள் 2 பேரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சாங்கன்னா அங்க இருக்கிற மத்த தலைவர்கள் எப்படி அவங்களை நம்பி பயணிப்பாங்க? இதுதான் அடிப்படை பிரச்சனை. இதை விட்டு நீங்க போய் எந்த லெட்டர் கொடுத்தாலும் இதுதான் அடிப்படை பிரச்சனை. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார். அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. இதற்கும் அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அவங்க வந்து அந்த கட்சியில அந்த தலைவரை நம்பி பயணிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வர்றாங்க. அவங்க ரிசைன்மெண்ட் வர்றாங்க. அவங்க வந்த பிறகு ஜாயின் பண்றாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? எங்கேயுமே எந்த பேரமும் பேசப்படவில்லை. 100%. அவர்கள் தனிப்பட்ட முடிவால் அவர்கள் வெளியே வந்து ராஜினாமா செஞ்சுட்டு ஏன் வெளியே வந்தாங்கன்ற காரணம் அனைவருக்கும் தெரிந்த காரணம். நான் சொன்ன காரணம் தான் அனைவருக்கும் தெரிந்த காரணம். அதற்கு முன்னாடி யாரும் இந்த முயற்சி எடுக்கல. அதாவது அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் வரல, எந்த பிளவும் இல்லை. இவர்கள் இந்த முயற்சி எடுத்த பிறகுதான் இந்த பிளவே வருது, அந்த கட்சிக்குள்ள இந்த பிளவே வருது. திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் ஏன் வெளியே வந்தாங்க? 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் இதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்னு சொல்றாங்க. அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுடன் சேர்ந்து நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க. சோ இதான் அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாரும் வந்து வெளியில ரிசைன்மெண்ட் வர்றாங்க. ஒரு 2 குடும்பமும் காப்பாற்றிக் கொள்ள என்ன முடிவுலாம் எடுக்க சூழ்நிலை இருக்கிற தலைவர்கள் நம்பி எப்படி பயணிப்போம்னு கேட்கறாங்க. அதுதான் அவருடைய பிரச்சனையை தவிர்த்து எந்த இடத்திலும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கூட்டணி பலத்தோடு நாங்கள் 120 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எங்களுடன்